ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கான சீரீஸ் பார்ட் 2ல இருக்கிறோம். டுடே ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா? சிக்கன் பிரியாணி. எங்களோட சேர்ந்து நீங்களும் சாப்பிட வாங்க. போய் செய்யலாமா ஃப்ரெண்ட்ஸ்? தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். பிரியாணி எப்படிமா செய்யறது சொல்லு பார்க்கலாம். அதோட இன்க்ரீடியன்ஸ் மட்டும் அப்படியே சொல்லுமா. இப்போ எண்ணெய் ஊற்றி அதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலை, பிரிஞ்சி இலை, பொரிச்சோனையும் வெங்காயம் கொஞ்சம் போட்டு கொத்தமல்லி தூள், புதினாத்தூள் இருந்தால் புதினாத்தூள் போடலாம், இல்லைன்னா கொத்தமல்லி தலையை போடலாம். போட்டு கொஞ்சம் நேரம் வணக்கணும். வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணக்கிட்டு அப்புறம் கறி இல்லைன்னா காய்கறி எது இருந்தாலும் சரி போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமே சிக்கன் மசாலாத்துலேருந்து பிரியாணி மசாலா போட்டு நல்லா வணக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வணக்கணும். இப்போ வணங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளியை போடணுமா? தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டே இருக்கணும். வணங்கினதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டு தக்காளியும் அந்த கிரேவி கொஞ்சம் வணங்குற வரைக்கும் இப்போ நல்லா வணக்கிடணும். நல்லா வணங்கணுன்னே தண்ணி ஊற்றணும். எத்தனை அளவு எடுத்துருக்கோம்? சிக்கன் வந்து 1/4 கிலோ, அரிசி 3/4 டம்ளர் எடுத்து அதை போட்டுட்டுனா வேலை முடிஞ்சுது. சரி, ஓகே. அவ்வளோதானா? அவ்வளோதான். சிக்கன் பிரியாணி செஞ்சானே எனக்கு கூப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதுதான் எங்கள் வீட்டில் இப்படிதான் பிரியாணி செய்வாங்க. உங்கள் வீட்டில் பிரியாணி எப்படி செய்வாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி பெரிய பீஸ்லாம் கிடைக்காது. சின்னதாக இருந்தாலும் ஃப்ளேவர் சும்மா சூப்பராக இருக்கும். வேர்ல்டு வைஸ்லேயே நல்லா இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் வந்து பிரியாணி, எங்கள் அம்மா செய்கிற பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா பிரியாணி செஞ்சுட்ருக்குறாங்க. நான் வந்து அரிசிலாம் போட்டு வெந்துட்டுருக்குது பிரியாணி. இப்போ வந்து சிக்கன் 65 செய்ய போகிறோம். ஓகேங்களா? பிஜேஎஸ்ல செஞ்ச மாதிரி எஸ்எஃப்சி சிக்கன் கிடையாது, அதே மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் தேங்காய் சேர்த்தோம், இல்லை தேங்காய் சேர்த்தா மட்டும், அவ்வளோதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாமா? 1/4 கிலோ சிக்கனு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சால்ட்டு, மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கார்ன்ஃப்ளவர், இது அரிசி மாவு. என்னடா பிரியாணி மசாலா சேர்த்துறா அப்படிலாம் நினைக்காதீங்க. பிரியாணி மசாலாவும் சேர்த்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, அதனால் சேர்த்துனேன். நான் ஒரு கடையில் வேலை செஞ்சேன், அங்கே பிரியாணி மசாலா சேர்த்துனாங்க, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் நான் இதில் சேர்த்துனேன். நல்லா இருக்கும் நம்புறேன். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் சேர்த்துலாமா? சால்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. வந்து அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா இந்த அளவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் வருது, மிளகாத்தூள்மா. இந்த கோதுமை எடுத்துடுவாம்மா. யாருமே கோதுமை சிக்கன் 65 சேர்த்துக்க மாட்டீங்கன்னு, ஆனால் நான் சேர்ப்பேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, அதனால தான். ஆஹா, வாசம் வருதே, சிக்கன் பிரியாணி வாசம். இதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு தெரியல. இதுக்கு அந்த மாதிரி பேர் வைக்கிறதா இருந்தால் மறுபடியும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு, மெஷர்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் அது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்குள்ளே பிரியாணி எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. சுடுது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்த சிக்கனும் உள்ளே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பொரிச்சிடலாம். பொரிக்கிறப்ப காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். 10 minutes later. சிக்கன் 65 பொரிக்கலான்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் கிரேவி பண்ணிட்டேன். என்னாச்சுன்னா அடி பிடிச்சிருச்சு, அதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், தப்பு நடந்து போச்சு, சாரி. இருந்தாலும் நம்ம பிரியாணி வந்து ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த 65ன்னு சொன்ன கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடுமா ஃப்ரெண்ட்ஸ்? பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி, வறுவல், தயிர், ரைத்தா இல்லை, அதனால் தயிர் இருந்துச்சு, அதனால தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுவோமா? நீங்களும் எங்களோட சேர்ந்து சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துருவோம். கொஞ்சம் அந்த கிரேவியும் ரைத்தாவும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு புட்டி செம்ம டேஸ்ட்டு. உண்மையாலுமே அந்த கிரேவி மாதிரி 65 மாதிரி செஞ்சு இப்போ நல்லா கிரேவி ஆச்சுல, அது வந்து நான் நினச்சேன் பீந்துச்சு ஃபஸ்ட்டு. அதை வந்து தண்ணி ஊற்றி நான் அந்த சாஸ் இருக்குல்ல அந்த மாதிரி நான் பண்ணேன்.
தீஞ்ச ஸ்மெல் தான் வந்துச்சு. ஆனால் சாப்பிட்டு ஒரு உண்மையுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.